இப்ப ஸ்டாலின் போலீஸா இருக்கிறீங்க. நான் கேட்க விரும்புறேன் உங்களை பார்த்து, அது என்ன துடியலூருக்கு பக்கத்துல 3 பேரை சுட்டு பிடிச்சிங்களே, யார் முகத்தையாவது காட்டுங்க பாப்போம். இதுல எவன் கற்பழிச்சான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கற்பழிச்சவன் சொன்னானா இல்ல பாதிக்கப்பட்ட பொண்ணு சொன்னிச்சா இவன் தான் குற்றவாளி, இவன் தான் குற்றவாளி, இவன் தான் குற்றவாளி சொன்னிச்சா? இல்லையே. பிடிப்பீங்க, 3 பேரை பிடிப்பீங்க, சுடுற மாதிரி சுடுவீங்க, அது காலில் பார்த்து கரெக்டா படும். துட்டாதான உயிர் போகும். காலில் போட்டா வீல் சேர்ல போலாம்ல, அடுத்த ஆளை ரெடி பண்றதுக்கு போலாம்ல. அதனால வீல் சேரு. நான் கேட்க விரும்புறேன், இது யாரை ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம்? கபட நாடகம். யாரை ஏமாற்றுவதற்கு? நான் தயவு செய்து கேட்கிறேன், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள், தண்டனை கொடுங்கள். அப்படி உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை என்றால், காவல்துறை சகோதரர்களே, காவல்துறை அதிகாரிகளே, உங்க வீட்லயும் பொண்ணு இருக்கு, உங்க வீட்லயும் பொண்ணு இருக்கு, உங்க வீட்லயும் பாப்பா இருக்கு, உங்க வீட்லயும் 6 வயசு பாப்பா இருக்கு, 60 வயசு அம்மா இருக்கு. மருத்துவமனையில இருக்கிற பொண்ணு இவன் தான் கெடுத்தான் அப்படின்னு மூஞ்சிய காட்டல, காட்டல இது வரைக்கும். இவன் எப்படி, இவங்க 3 பேர் தான் குற்றவாளி எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதனால தயவு செய்து 3 பேர் உண்மை குற்றவாளிகளான வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. அந்த பொண்ணை கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வைங்க, எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்துங்க, நிறுத்தி போட்டோவை காட்டுங்க. அப்ப சொல்லட்டு குற்றவாளி அந்த பொண்ணுன்னு. நான் எவனாவது ஒரு ரொம்ப உண்மையானவன், நான் தான் இந்த பொறுப்பு, இதுக்கு காரணம் எவனாவது சொல்ல சொல்லுங்க பாப்போம். எவனுமே சொல்ல மாட்டான். சொல்லுவானா, ஏன்னா அவன் பொண்டாட்டி இருக்கு, செருப்பாலை அடிக்கும். அவன் பொண்டாட்டிக்கு தெரியும்ல, அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு போற, அட பாவி சண்டாளா, நீ போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்த, போனா நாய வெளியில. கண்டிப்பா கேட்கும் இல்லையா, பொம்பளை தானே, அதுக்கு தெரியாதா? தெரியாதுக்கு. நான் கேட்க விரும்புறேன், தயவு செய்து தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்டாலின மக்கள் நம்பல, ஸ்டாலின மக்கள் நம்பல, ஏத்துக்க மாட்டாங்க. இன்னும் 3 மாசம் தான் டைம், அதோட முடிஞ்சு போச்சு.